அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியாவோட வந்திருக்கோம். அந்த பிசினஸ் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அன்றாட பயன்படுத்துகிற சோப் ஆகட்டும் அல்லது ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஆகட்டும், எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து பியூட்டி க்ரீம்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுலேயும் ஆகட்டும் எல்லாத்துலேயும் நம்ம சொல்கிற இந்த பிஸ்னஸோட இந்த ப்ராடக்ட் இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஒரு பிளான்ட்டை நம்ம வளர்க்குறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த பிளான்ட் என்ன அப்படின்னா ஆலோவேரா பிளான்ட், அதாவது தமிழில் கற்றாழை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கற்றாழையை வந்து நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தியிருப்போம். இந்த கற்றாழை வந்து மெடிசன் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பியூட்டி க்ரீம்லேயும் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஈவன் நம்மளோட அன்றாடம் குளியலுக்கு பயன்படுத்துகிற சோப்புலேயும் வந்து இந்த கற்றாழை இருக்குது. இந்த கற்றாழை இல்லாத பியூட்டி க்ரீம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு டிமாண்டான ஒரு பிளான்ட் தான் வந்து இந்த கற்றாழை. இந்த கற்றாழை வந்து எப்படி நம்ம வளர்த்தி அதை வந்து எப்படி மார்க்கெட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதிலிருந்து எப்படி வந்து பெரிய ஒரு ஹியூஜான ஒரு லாபத்தை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த ஆலோவேரா ஃபார்மிங், அதாவது கல்டிவேஷன் பிஸ்னஸ்க்கு நம்ம முதல்ல நம்ம இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதை பற்றி நம்ம அதிகமாக யோசிக்கணும், எதெல்லாம் வந்து நம்ம ரெடியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதாவது இந்த கற்றாழையை நம்ம வந்து கமர்ஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு பெரிய அளவுக்கு நமக்கு இடம் வேணும். அந்த பெரிய அளவு இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 ஏக்கர் அல்லது 2 ஏக்கர் இருந்தால் ஓகே தான். அதுக்கு மேலே இருந்தாலும் பண்ணலாம். நம்ம மினிமம் வந்து ஒரு 2 ஏக்கர்ஸ் நம்மக்கிட்ட லேண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இதை தாராளமாக பண்ணலாம். ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இந்த கல்டிவேஷன் வந்து ரொம்பவும் சுலபமான முறையில் நம்ம பண்ணலாம். நிறைய நீர் தேவையில்லை. ஒரு முக்கியமான தேவை அப்படின்னு இதில் பார்த்தோம் அப்படின்னா லேண்டு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா சாயிலோட குவாலிட்டி நமக்கு வந்து கண்டிப்பாக அதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து நீர் பாசன வசதி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த இரிகேஷன் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதாவது இந்த இரிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நீர் வந்து தேவைப்படாது. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆலோவேரா வந்து மார்க்கெட்டில் இருக்குது, எது வந்து கமர்ஷியலாக இந்த மெடிசனுக்காக பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது மார்க்கெட்டிங் வந்து இதை எப்படி பண்ணுறது, எப்படி சேல் பண்ணுறது, எங்கே சேல் பண்ணுறது, இந்த வீடியோவில் 1 by 1 பார்க்கலாம். நம்மளோட அமல் தமிழ் மீடியா சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்து நம்ம வாரம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆலிவேரா ஃபார்மிங் பிஸ்னஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேண்டு, அதாவது நம்மளோட லேண்ட் சைஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். லேண்ட் சைஸ் வந்து மினிமம் வந்து ஒரு 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஒரு 2 ஏக்கர் இருக்குது அப்படின்னா நீங்கள் 25லேருந்து 30 டன் வந்து கல்டிவேஷன் பண்ணலாம். இந்த ஆலோவேரா வந்து எங்கே நல்லா வளருது அப்படின்னா மழை வந்து கம்மியாக இருக்கிற பகுதியில் தான் நல்லா வளருது. வார்ம் ஹியூமிடிட்டி கண்டிஷனில் வந்து இருக்கிற ஏரியாவாக இருந்ததுன்னா இதை நம்ம வந்து கண்டிப்பாக வளர்த்தலாம். நிறைய ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். அடுத்ததாக வந்து குவாலிட்டி ஆஃப் சாயில். அந்த குவாலிட்டி ஆஃப் சாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7லேருந்து 8.5 pH வேல்யூ இருக்கிற மாதிரியான சாயில் இருந்தது அப்படின்னா மச் பெட்டர். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்மளோட யூஸ் பண்ணுற அந்த ஃபெர்டிலைசர் வந்து கெமிக்கல் இல்லாத ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணணும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், மாட்டு சாணத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அல்லது ஆர்கானிக் முறையில் நம்ம தயார் பண்ணுற அந்த ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த கற்றாழை வந்து ரொம்ப அதிகமான ஃபாஸ்ட்டாக வந்து எதில் க்ரோ ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிளாக் காட்டன் சாயிலில் தான் வந்து நல்லா வந்து வேகமாக க்ரோ ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆலோவேரா வந்து க்ரோ பண்ணுறதுக்கு நமக்கு வந்து வாட்டர் வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இரிகேஷன் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எந்த மாதிரியான இரிகேஷன் சிஸ்டம் நம்ம பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெயின் கன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சிஸ்டம் ஒன்று பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கிற சிஸ்டத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு வருஷத்தில் இந்த ஆலோவேரா க்ரோ பண்ணுறதுக்கு நம்ம வந்து தண்ணீர் பாசனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4லேருந்து 6 டைம் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரியான சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் நம்ம பண்ணிக்கிறதுனால வேலை ஆட்கள் வந்து நமக்கு குறைஞ்சிடும். ஸோ அதனால் அதிலிருந்தும் நமக்கு வந்து இந்த ரன்னிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ரன்னிங் காஸ்ட்டும் வந்து நமக்கு குறைஞ்சிடும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஆலோவேரா. அதாவது டைப்ஸ் ஆஃப் ஆலோவேரா அப்படின்னா ஆலோவேரா பார்த்திங்க அப்படின்னா நிறைய வகையான வெரைட்டிஸ் இருக்குது. இந்த எல்லா வெரைட்டிஸும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஃபார் மெடிசனுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
எல்லா ஆலுவேராவையும் நம்ம பயன்படுத்த போகிறதில்ல. ஸோ குறிப்பாக வந்து ஒரு சில வகைகள் மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதுதான் வந்து நம்மளுடைய மண்ணில் வந்து நல்லபடியாக வளரும். அது மட்டும் இல்லாமல் அதில் தான் வந்து எல்லா விட்டமின்ஸும் இருக்குது. இந்த வீடியோவில் இருக்கிற இந்த டைப்ஸ் தான் வந்து கமர்ஷியலாக வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற இந்த வெரைட்டிஸ் வந்து நம்ம எடுத்து பண்ணோம் அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதாவது இந்த வகையான ஆலுவேரா வந்து பார்த்திங்க அப்படின்னா மெடிசனுக்கு ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஈஸியாக வந்து செல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 2லேருந்து அதுக்கு மேற்பட்ட அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஏக்கர் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் எவ்வளோ பிளான்ட் வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 50,000 55,000 பிளான்ட்ஸ் வந்து அதில் நீங்கள் நடலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 25லேருந்து 30 டன் வந்து ஒரு வருஷத்துக்கு அதுலேருந்து எடுக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பேசிங், அதாவது ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் ஒரு ஸ்பேசிங் நமக்கு தேவைப்படுது. அந்த ஸ்பேசிங் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா 40 × 45 சென்டிமீட்டர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 60 × 30 சென்டிமீட்டர் மினிமம் நம்ம மெயின்டைன் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து க்ரோ ஆகிறதுக்கு அந்த செடியை வந்து நல்லா வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸும் அதுக்கு அடுத்ததாக வந்து வேஜஸ் ஆஃப் லேபர்ஸும் நம்ம அது கண்டிப்பாக வந்து லேபர்ஸ் பயன்படுத்துவோம். அந்த லேபர்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு வேஜஸ் கொடுக்கணும், டெய்லியோ அல்லது மந்த்லியோ நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதுக்கு அடுத்தது வந்து மார்க்கெட்டிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்புறம் நம்மளோட பிராண்ட், அதாவது நம்ம வளர்ந்து வரும்போது நம்மளோட பிராண்டை வந்து சேல் பண்ணுறதுக்கான ஒரு செலவு. இதுதான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 60,000, அதாவது மினிமமாக ஒரு 60,000லேருந்து மேக்ஸிமம் ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்குள்ளார நம்ம வந்து இந்த நம்ம மேற்சொன்ன எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நம்ம பண்ணிடலாம். ஒரு 2-2.5 ஏக்கருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவ்வளோ தான் வரும். ஒரு 60லேருந்து ஒரு 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் தான் வரும். அதுக்கு மேலே வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு ஒரு தடவை நீங்கள் நட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த பிளான்ட் வந்து 5 வருஷத்துக்கான ஈல்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். எவ்ரி இயர் நீங்கள் வந்து இதில் நீங்கள் கல்டிவேஷன் பண்ணலாம். அதை வந்து நீங்கள் மார்க்கெட் பண்ணி சேல் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த 5வது இயரில் வந்து அந்த பயிரை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் புதுசாக வந்து நம்ம ஒரு பிளான்ட்டை நட வேண்டியிருக்கும். இந்த ஆலிவேரா பயிரை நீங்கள் நட்டு வச்சதுலேருந்து 2வது வருஷத்துலேருந்து உங்களோட கல்டிவேஷனை நீங்கள் தொடங்கிடலாம். அதை வந்து நம்ம 1 by 1 இப்போ பார்க்கலாம். இதில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்லேயே ரன்னிங் காஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த ரன்னிங் காஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது 2வது வருஷத்துலேருந்து நமக்கு ரன்னிங் காஸ்ட் தொடங்கிடும். இந்த 2வது வருஷத்துலேருந்து 5வது வருஷம் வரைக்கும் நமக்கு ரன்னிங் காஸ்ட் இருக்கும். அந்த ரன்னிங் காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 30,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு செலவாகும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 5 வருடத்துக்கான ப்ராஃபிட் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதில் வந்து ஒரு வருஷத்துக்கு 20லேருந்து 25 டன்ஸ் வந்து நம்ம வந்து அதிலேருந்து கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணலேருந்து, அதாவது இந்த ஆலிவேராவை நம்ம நட்டு வச்சதுலேருந்து அதிலிருந்து ஒரு 7லேருந்து 8வது மாதத்தில் நம்ம வந்து கல்டிவேஷனை தொடங்கிடலாம். அந்த ஆலிவேரா செடியிலேருந்து அடிப்பகுதியில் உள்ள அந்த லீஃபை வந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வருஷம் அப்படிங்கிறது, அதாவது இந்த 8 மாதம் 9வது மாதத்தில் நம்ம கல்டிவேஷன் தொடங்குகிறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்மளுக்கு ஈல்டு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா சின்ன செடியாக தான் இருக்கும். அந்த அடியில் உள்ள ஒரு சில லீஃப் மட்டும்தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் கம்மியான இன்கமாக தான் இருக்கும். ஸோ அதை கட் பண்ணி எடுக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு டேக் கேர் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எந்த மாதத்தில் வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அக்டோபர் நவம்பரில் நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. இந்த ஃபஸ்ட்டு கல்டிவேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 டன் வரைக்கும் தான் நம்ம கல்டிவேட் பண்ண முடியும். அதுக்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா 3rd இயர் 4th இயர் 5th இயரில் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா 20 டன்னுக்கு மேலே வந்து அப் டு 30 டன்ஸ் கூட வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. நம்ம வந்து என்ன கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராஃபிட்டில் வந்து 20 டன் வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம கல்டிவேட் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட் இயர் வந்து 10ம் அதுக்கு அடுத்ததாக வந்து 20 டன்ஸ் வந்து நம்ம கல்டிவேட் பண்ணுற மாதிரி நம்ம இந்த ப்ரெசன்டேஷனில் பார்க்கலாம். ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கணும்னா அதை நம்ம ஒரு நல்ல ரேட்டுக்கு நம்ம சேல் பண்ணணும். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டன் வந்து ஆலிவேரா லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் லீஃப் வந்து 20,000 ரூபாய்க்கு வந்து செல் ஆகிட்டு இருக்கு. இந்த 20,000 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட் இயரோட இன்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 lakhs இருக்கும்.
அதுக்கு அடுத்ததாக வந்து ஃபர்தராக ஒவ்வொரு வருஷமும் 4 லட்சம் 4 லட்சம் 4 லட்சம் நமக்கு இருக்கும். மேற்கொண்டு அதிகமாகவும் நம்ம இதிலேருந்து ஏர்னிங்ஸ் பண்ணலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 4 லட்ச ரூபாய் நம்ம வந்து ஏர்னிங்ஸாக நான் வச்சுருக்கேன். ஆக மொத்தத்தில் இந்த 5 வருஷத்தில் நம்மளோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 14 லட்ச ரூபாய் வந்து இந்த 5 வருஷத்தில் நமக்கு ஏர்னிங்ஸ் இருக்கும். இந்த 14 லட்சம் இன்கம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த 14 லட்சத்தில் இந்த 5 வருஷத்துக்கான ரன்னிங் காஸ்ட்டு ப்ளஸ் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு பார்க்கும்பொழுது எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது அப்ராக்சிமேட்டாக அந்த 5 வருஷத்தில் நம்ம வந்து ஒரு 70 டன்ஸ் ஆஃப் ஆலிவேரா லீஃப் வந்து நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணலாம். அப்படி ஹார்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 14 லட்ச ரூபாய் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 14 லட்ச ரூபாயில் நம்ம வந்து எவ்ரி இயர் வந்து 30,000 நமக்கு வந்து செலவாகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ரன்னிங் காஸ்ட்டு அதை நம்ம மைனஸ் பண்ணுறோம். 1,20,000 ரூபாய் ரன்னிங் காஸ்ட்டை வந்து நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ண 1.5 lakhs 1.5 லட்ச ரூபாயும் நம்ம மைனஸ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட 5 வருஷத்துக்கான ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 11 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிற இந்த கணக்கு வந்து ரொம்பவும் குறைவான ப்ராஃபிட் ரேஞ்சு தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதை விட நிறைய அதிகப்படியான ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இதில் இருக்குது. இந்த ஆலிவேரா கல்டிவேஷன் வந்து நம்மளோட எஃபோர்ட் வந்து ரொம்ப 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 குறைவான ஒரு எஃபோர்ட் மட்டும் போட்டால் போதும். ரொம்ப கம்மியான லேபர்ஸோட வேலை தான் வந்து இதில் நம்ம கொடுக்கணும். அதுக்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த கல்டிவேட் பண்ணியாச்சு, எப்படி வந்து மார்க்கெட் பண்ணுறது, எங்கே மார்க்கெட் பண்ணுறது, யாரை அணுகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ஃபஸ்ட்லேயே வந்து ஆலிவேரா கல்டிவேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கான எங்கே சேல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம பயிர் பண்ணிட்டோம், அதுக்கு அடுத்ததான் வந்து சேல் பண்ணுறதுக்கு முடியல அப்படின்னா இந்த பிஸ்னஸ் வந்து முற்றிலும் வந்து நஷ்டம் அடைஞ்சிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முதல்லையே, அதாவது நீங்கள் பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இந்த ஃபார்மிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்பொழுதே நீங்கள் வந்து மார்க்கெட்டில் யார் யார் உங்களோட ப்ராடக்ட் வந்து எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டையும் நீங்கள் வந்து முதல்லையே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் போயிட்டு அணுகி அந்த கம்பெனியில் இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன், இந்த மாதிரியான ஃபார்மிங் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நீங்கள் வந்து என்னோடய ப்ராடக்ட் எடுத்துப்பீங்களா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த வீடியோவில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற கம்பெனிஸ், அதாவது இந்த மெடிசன் ப்ராடக்ட் தயார் பண்ணுற இந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஆலிவேரா ஃபார்முக்கே போயிட்டு அவங்க வந்து அந்த கல்டிவேஷன் பண்ணி அவங்களே கூட அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் நான் இதில் குறிப்பிட்டிருக்கிற இந்த கம்பெனிஸை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த ஃபார்மிங் பண்ணும்பொழுது நம்மளுக்கு இயர் எண்டில் தான் வந்து, அதாவது ஒவ்வொரு கல்டிவேஷன் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு இல்லை, நம்மளுக்கு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு கிடையாது. இன்பிட்வீனில் கூட நம்ம வந்து பணம் சம்பாதிக்கலாம். அது எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 50,000 55,000 செடிகள் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த வந்து நிறைய பேர் வந்து இந்த செடிகளை வந்து மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொரு பிளான்ட் வீடுகளுக்கு வாங்கிட்டு போவாங்க. ஸோ அதை வந்து ஒரு சின்ன தொட்டியில் வந்து வச்சு நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த ஆலிவேரா ஃபார்மிங் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிடும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆலிவேரா நீங்கள் வந்து ஒரு 2 ஏக்கர்ஸ் அல்லது அதுக்கு மேற்கொண்டு நீங்கள் வைக்க பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்குன்னே வந்து ஒரு சில ஏஜென்சிஸ் வந்து இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம சொன்னாவே போதும், அவங்களே வந்து நம்மளோட லேண்டை விசிட் பண்ணிவிட்டு இதுக்கு தகுதியான லேண்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அவங்களே வந்து இந்த ஆலிவேரா நாற்றுவையும் வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க, இந்த பிளான்ட் பண்ணியும் கொடுத்துட்றாங்க. அவங்களும் ஒரு டீமை வச்சுருக்காங்க, அவங்க ஒரு டீமை வச்சுட்டு அவங்களே வந்து பிளான் பண்ணியும் கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணுறதுக்கான ஏஜென்சி டீம்ஸ் வந்து உங்கள் சைடில் இருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரியான டீம்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்கள அணுகி நீங்கள் வந்து இதை கேட்கலாம், இன்னும் மேற்கொண்டு நிறைய தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அமல் தமிழ் மீடியா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.